வெல்கம் கைஸ் டு நம்ம சேனல் ஒரு கேள்வி வாத்தியாரே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கடந்த 19/11/22 அன்று சிவகாசி அரசு கலைக்கல்லூரியில் வரலாற்றுத்துறையும் அதனோடு சேர்ந்து மத்திய அரசு துறையான ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதை எஸ்பெஷலி டெம்பிள் சர்வே ப்ராஜெக்டில் சதன் ரீச்சில் இருக்கக்கூடிய சென்னை ஆஃபீஸிலிருந்தும், மற்றபடி ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி மாநில தொல்பொருள் ஆராய்ச்சி எல்லாம் மூவரும் இணைந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் வீக் செலிப்ரேஷனை பண்ணாங்க. வேர்ல்டு வீக் செலிப்ரேஷன் எப்போ நடக்குதுன்னு சொன்னால் 19 to 25 நவம்பர், நாளைக்கு வரைக்கும். இவங்க என்ன தலைப்பில் இங்கே ஒரு விழா நடத்துனாங்கன்னு சொன்னால், ஃபீல்டு ஒர்க் ஷாப் ஆன் டெம்பிள் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆன் இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ் இன் விருதுநகர் அண்ட் டியூட்டிகரின் டிஸ்ட்ரிக்ட். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வாட் இஸ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே ஆர் வீக் செலிப்ரேஷன் கொண்டாடிருக்காங்க இல்லையா, அதுனா என்ன அப்படின்னு பார்த்துக்கணும்னா, வேர்ல்டு ஹெரிட்டேஜுங்கிறது ஒன்றும் இல்லை, உலக பாரம்பரிய வார விழா கொண்டாட்டம்னு பேர். அது என்ன அது சேரப்பட்டாங்கன்னா, நினைவு சின்னங்களின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் அவற்றின் பாதுகாப்பிற்கான முக்கியமான தளங்களை மேம்படுத்துவதற்கான உலக பாரம்பரிய வாரம் கொண்டாடப்படுகிறது. மக்களின் கலாச்சாரம், மரபுகள் மற்றும் அவர்கள் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது பற்றி விழிப்புணர்வை பொதுமக்களுடைய அதிகரிப்பதே இது நோக்கமாக கொண்டுள்ளது. அதை கருத்தில் கொண்டுதான் இந்த உலக பாரம்பரிய வார விழா கொண்டாடப்படுகிறது. அது குறித்து அந்த மத்திய தொல்பொருள் நிபுணர்களும் மாநில தொல்பியல் நிபுணர்களும் சிவகாசி அரசு கலை கல்லூரி மாணவர்களுக்கு கள ஆய்வை மேற்கொண்டு அவளுக்கு சிறந்ததொரு அறிவை புகட்டுவதை இக்காணொலியில் நீங்கள் காணலாம். மீண்டும் ஒரு முறை வேர்ல்டு ஹெரிடேஜ் என்பதை விளக்கும் பொழுது என்னவென்று சொல்ல வேண்டாம். வேர்ல்டு ஹெரிடேஜ் வீக் இஸ் செலிப்ரேட் டு ப்ரொமோட் த ஹெரிடேஜ் and the culture of monuments as well as important sites for their conservation. It aims at increasing awareness among general people about their culture and tradition and why they must be protected. இது சம்பந்தமாக தான் இந்த மாணவர்கள் அனைத்து கோயில் வளாகங்கள், நீங்கள் நினைக்கலாம் கழுகுமலை, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கழுகுமலையில் அவங்கள கொண்டு போய் அந்த பாரம்பரிய அதை என்ன தலைகீழாக கட்டப்பட்டுள்ள அந்த கோயிலை, கழுகுமலை கோயிலை, அவங்களுக்கு அந்த பாரம்பரியத்தை இந்த வரலாற்று தொல்லியல் நிபுணர்கள் விளக்குவதை இக்காணொலியில் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தல வரலாறு, கழுகுமலை குறித்து நாம் ஒரு முன்னோட்டம் பார்த்துக்கிறோம். இத்தலம், இக்கோயில் கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னரில் கட்டப்பட்டதாக வரலாற்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். இதில் என்ன சிறப்பம்சம் என்றால், ஒற்றைக்கல்லால் இது கட்டப்பட்டிருக்கிறதாக, அதுவும் தலைகீழாக, ரிவர்ஸ், எல்லாமே பேஸ் ஃபவுண்டேஷன் போட்டு மேலே கட்டி வருவோம். இது மேலேருந்து மலையை இது பண்ணி வந்திருக்கிறதா சொல்கிறாங்க, தலைகீழாக கட்டி தொங்க விட்டப்பட்ட கோயில் மாதிரி. ஆனால் இது தமிழ்நாட்டின் எல்லோரா, தமிழ்நாட்டின் எல்லோரா உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு குகைவரை கோயில், ஒரே கல்லாலான ஒரு கோயில். இன்னமும் வரலாற்று நிபுணர்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பார்த்து தான் எல்லோரா செஞ்சாங்களோ அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு ஐயப்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது, ஆராய்ச்சியில் உள்ளது. இப்போது இந்த மகாராஷ்டிரா சென்று அந்த எல்லோரா கோயிலை, குகைவரை கோயிலை பார்க்க முடியாதவங்களுக்கு இந்த கழுகுமலை குடகுவரை, இந்த குடவரை கோயில் மிக பயனுள்ளதாக இருக்கும். அது அவங்களுக்கு முன்னோட்டமாக அப்படியே இருக்கும். அசைச்சு எப்படி நமது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள எல்லோரா எப்படி இருக்கிறதோ அதே அச்சில் உள்ளது மாதிரி தமிழ்நாட்டின் எல்லோராவாக இருக்கக்கூடிய கழுகுமலை கோயில் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். நமக்கு அருகிலே அதை வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் அதை சுற்றி பார்க்காம இருக்கிறோம் என்பதை நினைக்கும் பொழுது மனம் வேதனையாகத்தான் இருக்கிறது. மாணவர்கள் அதை சென்று பார்த்து வந்த பிறகு அதை பற்றி உலகாங்கிதப்பட்டு அது குறித்து அவர் விவாதிப்பதை நான் ஆனந்தத்தோடு கேட்டு மகிழ்ந்தேன். நமக்கு அருகிலேயே இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தலமா அப்படி என்று இந்த உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு இந்த வரலாற்றுத்துறை, சிவகாசி அரசு வரலாற்றுத்துறை ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுடைய வருங்கால படிப்புகளுக்கும் எப்படியெல்லாம் ஒரு கல்வி கற்று இந்த ஆராய்ச்சியை மேலும் தொடர்வதற்கு நம்மால் முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை இந்த ஒரு பயிலரங்கம், இந்த அரசு கல்லூரி மாணவர்களான வரலாற்றுத்துறை மாணவர்களுக்கு இந்த பயிலரங்கம் மிக பயனுள்ளதாய் அமைந்துள்ளதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நானே பேசிக் கொண்டிருப்பதை விட இந்த தொல்லியல் நிபுணர்களை பேசுவதை நோக்கும் பொழுது தாங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களை அறிவீர்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. பழமையான நந்தி ஒரு கோயில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ உள்ள கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கலாம், நந்தியோட காலத்துக்கு இப்படி முன்னால் எப்படி வச்சிருக்கோம்,
இப்போ நந்தி சிற்பத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இது இப்படி மடக்கி வைக்காம இப்படி காலத்துக்கு இப்படி வச்சிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க. பழைய பாண்டியர் கால நந்திகளை பார்த்தீங்கன்னா 2 கால்களையும் மடக்கி வச்சு அந்த திமிழ் இருக்கும், அந்த ஆபரணங்கள் இருக்காது. நான் இப்போ சொல்கிறதெல்லாம் திரும்ப உங்கள்கிட்ட கேட்பேன் ஒருத்தையும். அப்படியே இங்கே பாருங்க, அந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி இருக்கா, இந்த பக்கம் யார் இருக்காருன்னு பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க. இப்போ நம்ம அப்படியே கீழே போகலாம். அப்படியே எல்லாரும் இறங்கி மீட்டர் போட்டு அதில் அந்த மலையில் குடஞ்சி பண்ணப்பட்ட ஒரு சதுரமாக இருந்தால் நடுப்பயிர் கோயிலாக பண்ணிடுறாங்க. அடுத்து இது பாண்டிய மன்னரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒற்றைக்கல். இந்த கோயில் யார் கட்டினது? இது வந்து ஒரு இந்த டெம்பிள் வந்து முழுசாக கட்டலை. அவங்க பாதியில் 60 விட்டு போயிட்டாங்க. ஏன் விட்டு போயிருப்பாங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து ஒன்றும் டேமேஜான ஸ்டோனாக இருந்திருக்கும், கிராக் விழுந்திருக்கும். சரி, இதை ஃபுல்லாக ஏன் பண்ணணும்னு விட்டுருப்பாங்க. இல்லைனா வந்து அந்த மன்னன் மாறி இருப்பான், இல்லைன்னா தோல்வி பண்ணிருப்பான், மன்னன் மாறி இருப்பான். இல்லைன்னா அந்த கோயில் ஏதாவது ஒரு ஏற்பட்டிருக்கலாம், ஆட்சி மாற்றம். டாப் லெவல் மட்டும் ஃபினிஷ் ஆயிருக்கு. இந்து மத தெய்வங்கள் ஒரு முறையாகவும் சமண தோற்றங்கள் ஒரு வகையாகவும் பௌத்த தோற்றங்கள் மற்றொரு விதமாகவும் இதனை வகைப்படுத்தி பார்க்க முடியும். இப்பொழுது நாம் கழுகுமலைக்கு வந்திருக்கிறோம். மேலே பாறைகளில் வெட்டப்பட்டுள்ள சமணர்களின் அந்த தோற்றங்கள் குறிப்பாக 24 தீர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய ஆதிநாதர் முதல் மகாவீரர் வரைக்கும் மேலே உருவத்தை வடித்து வைக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது எல்லா உருவங்களும் ஒரே விதமாக தான் நமக்கு தோன்றும். இது எது பார்ஷநாதர், எது ஆதிநாதர், மற்ற உருவங்கள் என்பதை நாம் எப்படி கண்டுகொள்ளலாம்? எது பார்ஷநாதர், எது ஆதிநாதர், எது மகாவீரர் என்று எப்படி எது ஆதிநாதர், எது மகாவீரர் என்று நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இங்கே நின்ற நிலையில் நடுநிலையில் இருக்கக்கூடியது, நடுவிலே நின்ற நிலையில் இருக்கக்கூடியது, மேலே 5 தலை நாகத்தின் குடையின் கீழ் நிற்கிறார். அவர் பார்ஷநாதர். அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய அறை போன்ற வடிவமைப்பில், அவருக்கு மேலே இருக்கக்கூடிய சிறிய அறை போன்ற உள்ளவர் அமர்ந்த நிலையில் இருக்கிறார். அவருக்கு கீழே ஒரு இலச்சனை இருக்கும். அந்த இலச்சனையை இங்கே வந்து அரைகுறையாக வடித்திருக்கிறார்கள்.
இந்த லட்சணையை அரைகுறையாக வடித்திருக்கிறார்கள். இது அது அரைகுறையாக வடித்துள்ளார்கள். அது வந்து சிங்கம் கொண்டிருக்கும். அது சிங்க முகம் கொண்டிருக்கும். சிங்கம் கொண்டிருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து மகாவீரர். அது மகாவீரர். முதலில் தோன்றிய அந்த தீர்த்தங்கரர் பார்ஸ்வநாதர். முதலில் தோன்றிய அந்த தீர்த்தங்கரர் பார்ஸ்வநாதர். இறுதியாக தோன்றிய நிலையாளர் மகாவீரர். மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள். எல்லாருமே முக்குடையின் கீழே அமர்ந்த நிலையில் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார். முக்குடையின் கீழே அமர்ந்த நிலையில் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளனர். இது வந்து சமண